வெல்கம் டு மாப்பிள்ள. இன்னைக்கு டிஃபரெண்டா தயிர் சாதம் செய்யலாமா? தயிர் சாதத்துல என்ன டிஃபரெண்டான்னு கேட்காதீங்க. வித்தவுட் ரைஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. நானும் நிறைய வீடியோல பார்த்துருக்கேன். இந்த தயிர் வச்சு ரவா போட்டு செய்யறாங்க. அது எப்படின்னு தெரியல, அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. ஆனா வீடியோல வருது நிறையா. ரவாலே 2 டிஷ் தான் இருக்குன்னு நினைச்சேன். உப்புமா ஒன்று, கேசரி ஒன்று. இது எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு கிண்ணத்துல தயிர் ஊத்திக்கிட்டு பொடி பொடியா நறுக்கின இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி, தேவையான அளவு உப்பு, கரெக்டான அளவு நானும் சொல்ல மாட்டேன். அப்புறம் தண்ணி மத்தடம் வச்சுக்கிட்டு நல்லா மோராகிற வரைக்கும் கிண்டிக்கங்க. அப்புறம் அடுப்பை பத்த வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு வேர்க்கல்ல முந்திரி போட்டு நல்லா வறுத்தெடுத்து தனியா வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில கடுகு, சோம்பு, வரமிளகா, வெங்காயம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு வதங்கி வந்தோடனே உப்பு கொஞ்சம் 1 கப் ரவையை போட்டு வறுத்து எடுத்துங்க. கலருக்கு லைட்டா மஞ்சத்தூள். இதான் ஃபைனல் டச். அந்த கடைஞ்சி வச்சிருக்க மோர் எடுத்து ஊத்தி விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு அந்த முந்திரி வேர்க்கல்ல வறுத்து வச்சதை போட்டுட்டு அப்படியே லைட்டா கிண்டி விட்டுட்டு இப்படி சர்வ் பண்ணினா பாக்குறதுக்கு இப்படி இருக்கு. ஆனா டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். நான் சாப்பிட்டு பாக்குறப்போ அந்த ஒரு புளிப்போட தயிர் சாதம் ஃபீல் இருந்தது. அதுவும் இந்த முந்திரி பருப்பு, கடலை பருப்புலாம் போட்டுருக்கோம்ல, அதை தட்டு போடுறப்போ இன்னும் சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி